கண்டினியூஷன் தான் இது. ஸோ நம்ம இப்படி தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் அந்த பாப்பர் என்னமோ அது பேர் தெரியாது, நம்ம செஞ்ச இருக்க இதை மாட்டிட்டு காமிக்கிறேன். சூப்பராக நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா இல்லைண்ணா, ரொம்ப நல்லா இல்லைன்னா ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் இது இருக்குது. இதில் மம்மாவுக்கு மாலை மாதிரி செய்யலாம். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டேன். சுற்றி டெக்கரேட் பண்ணதால் ஓகே சூப்பராக இருக்குது. இப்போ பலூன்ஸ் டெக்கரேட் பண்ணிடலாம். பலூன்ஸ் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு 4 இருக்குது, ஊதிடலாம். ஸோ கடைசியாக பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது லுக்கு. லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது நாம் தான் பண்ணோமா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ பயங்கரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த பொக்கே நான் அம்மாக்காகவே செஞ்சேன். நல்லா இருக்கா? இதுக்கடுத்து தான் எங்கள் அம்மா உள்ள கூட்டிகிட்டு வர போகிறேன். நான் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் என்னோடய ஆசை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாலை மாதிரி இதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிஃப்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே என்னை சுற்றி ரெடி ஆகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, நாளைக்கு எனக்கு லீவ், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடையாது, ஆஃபீஸ் இருக்குது. சரி, எங்கள் அம்மாவோட ட்ரெஸ் காமிக்கிறேன். நானே கஸ்டமைஸ் பண்ணேன்னு சொன்னால அதை பாருங்கள். இந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் தான் நான் கஸ்டமைஸ் பண்ணேன். இது ப்ளெயின் டாப் வந்துச்சு. இது எம்ப்ராய்டிங் பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் தெரியுது அதெல்லாம் வச்சேன். பார்க்க சூப்பராக ஓரளவுக்கு இருக்குது. பேண்ட் காமிக்கிறேன். டாப் மட்டும் இல்லை, அந்த பேண்ட் நல்லா எப்படி அதில் ப்ளெயின் பேண்ட்டையும் டெக்கரேட் பண்ணி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இருக்குது எங்கள் அம்மாவோட ட்ரெஸ். ஸோ இது அயர்ன் பண்ணி வச்சு கேக் கட்டிங், இந்த கேக் கட்டிங் வீடியோ கூட நான் போடுறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் பாய் கைஸ், இஷ்கியோ சரங்கி.